இன்றைக்கி ஃபுல் டே விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து காலைல ரிலாக்ஸாக தான் எழுந்திருந்தேன். ஏன்னா மிச்சம் இது நிறையா இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக தான் சாப்பாடு செய்யணுன்றதுக்காக ரிலாக்ஸாக எழுந்து சாப்பாடு செய்கிற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே பால் எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காஃபிக்கு பால் வச்சுட்டு மீன் குழம்பு எடுத்ததில் அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பசங்க குளிச்சு ரெடி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தலை சீவிடலான்ட்டு. இப்போதைக்கு காலையில் இருக்கிற பெரிய வேலை வந்து இந்த தலை சீவிர வேலை தான். இப்போ வந்து சின்ன பாப்பாவுமே தலை சீவிக்கிறா, 2 ஜிண்டி போட்டுக்கிறா. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை. இன்னும் முடி வளர வளர இன்னும் அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குன்னே நம்ம தனியாக டைம் ஒதுக்குற மாதிரி வரும். ரிப்பன் வேற வச்சு கட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குழம்புலாம் இருக்கிறதுனால சாதம் வடித்து தக்காளி சாதம் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாதமும் வடித்து எடுத்து ஆற வச்சுட்டு இருந்தேன். அது போக மீதி சாதம், அதுக்கப்புறம் நேற்று சுட்ட போண்டா. இந்த போண்டா ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரசமும் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழம்பு சூடு பண்ணி அது கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன். நேற்று மீன் வறுத்ததில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இன்றைக்கி வறுத்து தக்காளி சாதத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நண்டு குழம்பு சூடு பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் தோசைக்கு தொட்டுட்டு காலைல சாப்பிட்டாச்சு. பசங்களுமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க மேடம் மட்டும் அவங்களே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு காலைல ஊட்டி விட்டால் தான் இறங்கும், இல்லாட்டி சாப்பிடாமலே ஓடி போயிடுவாங்க. இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஊட்டி வேற விடணும். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. 8:30 மணிக்கெலாம் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க, சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது இந்த ஒரு பாய் சொல்லுவாங்க, அந்த ஒரு பாய்க்காக போயிட்டு வெளியில் நின்று இவ்வளோ வேலையும் உங்களை பார்த்து அனுப்பி அந்த முத்தத்தை வாங்கிட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை, க்ளீனிங் வேலைலாம் நிறையாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தோட்டத்தை பெருக்கிறதுலாம் டெய்லியுமே பண்ணிவிடுவேன். இன்றைக்குமே பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீனிங், இந்த சிங்க்கு க்ளீனிங் இதெல்லாம் இருந்துச்சு. சிங்க்கு கழுவிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி பால்கார் வந்துட்டார். அதனால் சரி போய் பால் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வீட்டு எல்லாமே பெருக்கி கழுவி தொடச்சி விட்டுருந்தேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி மிஷினில் போட்டிருந்தாரு. அதை எடுத்துகிட்டு போய் மத்தியில் காய வச்சுட்டு வந்திருந்தேன். 10 மணிக்கெல்லாமே நல்ல வெயில் வந்துடுச்சு. நைட்டு ஆனால் நல்ல பனி பெய்யுது, பகல் ஆனால் நல்ல வெயில் காயுது. சரின்னு சொல்லிட்டு துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பேக் வச்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து மதியத்துக்கு போல் தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் நானுமே காலையில் 10 மணிக்கு போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் இன்றைக்கி ஒரு 4:30க்கெலாம் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வானூருக்கு போகிற வேலை இருந்துச்சு. எனக்கு சங்கத்தில் வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு மகளிர் சங்கத்தில் இருக்காங்க, வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நானுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுமே அங்கே தான் இருந்தாங்க. அவங்கள போய் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு சங்கத்தை முடிச்சுட்டு வந்துடணுன்ட்டு எர்லியராக வந்துடலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே 2 மணி நேரத்துக்கு மேலே இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. முடிச்சுட்டு நான் பசங்க வந்து அங்கே மாமியார் வீட்டிலே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இவங்க தலைவர் மட்டும் சாப்பிடல. நைட்டுக்கு டிஃபன் அவருக்கு பண்ணணும். அப்புறம் நேற்று இந்த முருங்கைக்கீரை போண்டா போட்டிருந்தேன்ல, அதை நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் நீட் வழக்கில் கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜில் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் போண்டா வந்து ஹார்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா நல்லா உருண்டை ஊட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கோடா மாதிரி வேணும்னா இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம், ரஃப்பாக போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். அது நான் இந்த டீயை வச்சுட்டு ரெடி பண்ணது தான். ஸோ டீயுமே கொதிச்சிருச்சு. அதை ஒரு பக்கம் ஆற்றி வச்சுட்டு போண்டாவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சூடாக வந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப ஹெல்த்தி. முட்டைக்கோஸ் நிறையா போட்டிருக்கோம், கீரை போட்டிருக்கோம், கோதுமை மாவு போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பசங்களுமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. வேணால் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த டேவை வந்து சிறப்பாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.